Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. செல்போன். போலாமா? போலாம். செல்வி, உள்ள போனதும் நந்தினி ரூம்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு. சரியா? பார்த்து ஒருவேளை எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சா எனக்கு உடனே போட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே? கண்டிப்பா. நான் ஒரு இடம் விடாம எல்லா இடமும் செக் பண்ணிட்டு தான் வருவேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. மாடி செல்வி, நீ உள்ள போனதும் உனக்கு எதுவும் தப்பா தோணுச்சுன்னா உடனே வெளியே வந்துரு. ஹாஸ்பிட்டல் வரைபடத்தை போட்டோ எடுத்து வச்சிருக்கல, போன் சிக்னல் இல்லாத பக்கம் போகாத. உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இரு. சரிங்கப்பா. அப்பதான் நீ எந்த பிளாக்ல எந்த அறையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அம்மா, ஜாக்கிரதை. அப்பா, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். யாருமே எதுவுமே கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரிம்மா. செல்வி, நான் ஆளை விட்டு உனக்கு மாப்பும் பக்கெட்டும் தரேன். அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது போதும் கவிதா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. பத்திரமா போயிட்டு வாமா. உள்ள வந்துட்டியா? உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் உங்க கூட வர முடியாது. நான் என் டியூட்டிக்கு போறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. சரி. ஏமா, என்னம்மா, எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டேன் போலயே. பாதிமா போட்டு மீதி சுத்தம் பண்ணாம போயிட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சு. எங்க கண்டுபிடிச்சிருவானு ரொம்ப பயந்துட்டேன். ஒழுங்கா வேலை பாரு, இல்ல கணேஷ் சார்ட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன். அம்மா, உன் பேர் என்ன? என்ன வாய் திறந்து பேச மாட்டியா? ஒழுங்கா வேலையை பாரு. சரி. ஹலோ, சொல்லுங்க சார். நந்தினி ரூம்ல ஏதாவது இருக்குமா? தேடு, நல்லா தேடு. உனக்கு என்னதான் கிடைக்கும் நானும் பாக்குறேன். என்னது இது? நந்தினியோட ரூம போட்டாம திறந்தே வச்சிருக்காங்க. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேற யாராவது யூஸ் பண்றாங்களா? நல்லா தேடு. நீ என்னதான் சல்லடை போட்டு தேடினாலும் உன்னால நந்தினியையும் கண்டுபிடிக்க முடியாது,
அவ உனக்கு அனுப்பின மாதிரி எந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னடா இதுன்னு நீ டயர்ட் ஆகி நீ வெளியிலயும் போக முடியாம ஏண்டா வந்தோன்னு நீ நொந்து சாக போற. கணேஷ், உன் வேலையை நீ ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு நீ மரண பயத்தை காட்டணும். சரிங்க சார்.